உபவாசம் இருந்தீங்க? உபவாசம் இருந்தீங்களா? உபவாசம் இருந்தீங்களா? ஜெபம் பண்ணீங்களா? எத்தனை பேர் நீங்க புதிய புதிய தீர்மானங்கள் எடுத்துக்கொண்டீங்க வாழ்க்கையில? இந்த தீய காரியங்கள் எல்லாம் விட்டு வருவேன், கர்த்தர் போதித்த போதனைகளை வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு நான் ஆண்டவருடைய கிறிஸ்துவனுடைய வீரனாக நான் வாழ்வேன்னு சொல்லி எத்தனை பேர் அந்த நீங்க தீர்மானம் செய்தீங்க? சரிங்களா? நான் ஒரு காலத்துல எனக்கு பயங்கரமான முற்கோவில் மட்டுமில்லை, எனக்கு நான் வீட்டுல மூத்தவன், ரொம்ப செல்லமா அவங்க வளர்க்கப்பட்டவன். என் தம்பிகள் நான் சொல்றதை செய்யாட்டி அவங்க அடிக்கிறது, உதைக்கிறது. பிறகு நாங்க எங்க அம்மா அப்பா அடிவாங்க. அது இருக்குது. இந்த முற்கோபம் அவ்வளவு பயங்கரமா இருக்கும். நிறைய சீட்டு விட்டு அவங்க நல்லா வச்சிருக்காங்க. இதெல்லாம் இப்ப ஒரு கெட்ட கீழ்த்தலுவனா காரியங்கிறது நான் குறிப்பிடுறேன். ஆனா அப்படி இருந்தது. ஆனா இந்த கெட்ட காரியத்தை ஆண்டவர் சமூகத்துல நான் ஒரு சீரியஸ் ஆனதை பயந்தோம். ஆண்டவர் இந்த முற்கோபத்தை என்னை விட்டு அகற்றவே, எனக்கு கோபம் இல்லாதவனாக, ஒரு சாதகமானவனாக என்னை மாற்றம் என்று ஆண்டவரத்துல நாம் அன்றாடி கேட்கிறோம். அதனால கடற்கரையில் அதனால எனக்கு பல ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல பல நண்பர்கள் எனக்கு காங்கிரஸ் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு கொடுத்தாங்க. படித்து கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி என்னுடைய கெட்ட சுவாபத்தை பார்த்தவங்க பழகினவங்க என்னை நிறுத்திட்டாங்க. அப்படி பழகி கிட்டத்தட்ட ஒரு 15-16 ஆண்டுகளுக்கு இருப்பாங்க. ஒரு தடவை நானும் இன்னொரு நண்பர் எங்க ஊரை சேர்ந்தவங்க, அவன் பேர் ராஜலிங்கம், பஸ்ஸை விட்டு இறங்கி எங்க ஊருக்கு ஒரு நேரத்தில் கடந்தோம். நாங்கள் எதிர்க்க தான் இருக்கோம். அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. நான் படிக்க பார்த்துட்டு சண்டை விட்டது. நான் பேச ஆரம்பிச்சேன். பேச ஆரம்பிச்சு கொஞ்ச தூரம் வருமே, எப்படி இப்ப இவ்வளவு ரொம்ப நல்லா பேச பழகிட்டா, எப்படி நம்பவே முடியல, ஜான்ரா சொல்லி நம்பவே முடியல சொல்லி என்கிட்ட திறந்த பேச பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ண, நீ எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விடுவா, ரொம்ப கோவப்பட்டு அடிப்பா. ஆண்டவர் என்னுடைய தீய குணத்தை மாற்றி என்னை கடந்த மொழியை நான் இருப்பதற்கு என் குரு ஆக்கினார். அதற்கு சொல்ல வரேன், கடவுள் நம்ம வாழ்க்கையில காணப்படுகின்ற தீய காரியங்களை அப்புறப்படுத்தி தற்காலிகங்களை உருவாக்குகிறார். எத்தனை பேர் மொபைல்ல உட்கார்ந்து அனுமையா இருக்கு சொல்லுங்க. இந்த மொபைலுக்கு எத்தனை பேர் அனுமையா இருக்கு? இவ்வளவு நேரத்தை சாப்பிட்டு எத்தனை பேர் டிவியில் உட்கார்ந்து இருக்கு, சீரியல் பார்த்துருக்காங்க. நேரத்துக்கு சாப்பிட்டது பார்த்தீங்களா? சாப்பிட கலந்துட்டோம், உணவு மறந்துட்டோம், முழு நேரமும் இருந்து மொபைல் தான் நம்ம உள்ளத்தையும் எடுக்கிறது, சிந்தனா சக்தியும் எடுக்கிறது, உறவுகளையும் துடித்துவிடுகிறது. இவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமமான காரியத்தை வைத்துக் கொண்டு நம்ம வாழ்க்கையில பல நேரங்களை அங்கே செலவழிக்கிறோம். அப்ப அவருடைய தம்பி அப்படிதான் இல்லையா, பல நேரங்களில் நம்ம அப்படி இழந்திருக்கும். நம்ம ஒரு காலத்துல இப்படியே ஒரு 10 பேருக்கு கணக்கு மொத்தமா கூட்டிக்கணும். என்ன கூட்ட முடியுதா? நம்ம சிந்தனை சக்தியெல்லாம் கெட்டு போச்சு. காரணம் அது இந்த மொபைல். நல்லதான் இருக்குது, ஆனா நம்ம எதை அதிகமாக இருக்கிறோம், கெட்ட காரியங்களை தான் விரும்பி பார்த்து நம்ம சிந்திக்கிற சிந்தனை சக்திகளெல்லாம் இழந்து இருக்கிறோம். தயவு செய்து நம்ம இந்த காரியத்தில் ஒரு கட்டுப்பாட்டை நாம் வைக்க வேண்டும். அந்த கட்டுப்பாட்டை வைத்துக் கொண்டு அந்த கருவியை நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும். நீங்க வீட்டில் வந்து பண்டிகை கொண்டாடி முடிச்சுட்டீங்க, ஈஸ்டர் கொண்டாடி அதோட முடிச்சு கொடுத்துதா? ஈஸ்டர் பண்டிகை அதோட முடிச்சு வச்சுதான்.
ஆக்டிவிஸ்ட் சொல்லி சொன்ன உடனே அவங்க முடிஞ்சு வச்சுதான் இந்த வருஷம் 31 மார்ச் மாசம் 31 வந்துச்சு. என்ன வந்துச்சுங்க? ஈஸ்டர் பண்டிகை வந்துச்சு. அந்த பண்டிகையோட உயிர்த்திருந்த சிந்தனைகளும் உயிர்த்திருந்த அந்த செய்தியும் முடிந்திருக்கிறா. இதுக்கு பிற்பாடுதான் நமக்கு வெற்றிகரமான செய்தி இருக்கிறது சொல்றாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறிவிப்போது சீசனெல்லாம் பார்த்தாங்க, உலகின் போது பார்த்தாங்க. போர் செல்வர்கள் எந்த அளவு கொடுமைப்படுத்த வேண்டுமோ கொடுமைப்படுத்தினார்கள். எல்லாத்தையும் ஒரு உச்சகட்ட அளவுக்கு செய்தார்கள். இந்த கிரகத்தில் பதிவு பண்ணப்பட்டு இது சரித்திரமாக இன்றைக்கு பேசப்படுவதனால் அவ்வளவு கொடூரமான ஒரு மரணத்தை இயேசு சந்தித்தார். தான் கொண்டான் துயரை அனுபவித்தார். அந்த அனுபவித்த இயேசுநாதர் சிலுவையிலேயே பயங்கரமாக இறைச்சியார் தன்னுடைய உயிரை விடுவித்துக் கொண்டார். இந்த ஆவியை ஒரு கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். தெரிஞ்ச கணம் தானே. ஆண்டவர் சிலுவையிலே தன்னுடைய உயிரை பிதாவின் கரங்களிலே ஒப்புவித்து சடலமாக தொங்குகின்றார். அந்த இறந்து போன உடலை தான் என்ன செய்யறாங்க? இயேசுடைய சீஷர்கள் 2 பேர் சேர்த்து அந்த உடலை இறக்கி அதை கொண்டு அடக்கம் பண்றாங்க. ஒரு புது கல்லறையில இயேசுவை அடக்கம் செய்தார்களுக்கு நாம் படிக்கிறோம். இதோட இயேசுடைய வாழ்க்கையை முடித்து விட்டோம் என்பது வேத பாடல்கள் பிரதான ஆசாரியருடைய ஒரு உற்சாகமான ஒரு மனமுறைவானது. இயேசுநாதர் பெரிய ஒரு இடத்துல இருந்துச்சு. வருமானம் கட்டுப்போச்சு. எல்லாரும் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இயேசுடைய போதனையை கேட்டு, இயேசுடைய அற்புதங்களை பார்த்து, இயேசுடைய அற்புதங்களை அனுபவித்து இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். ஆகவே வேத பரிசீலனைக்கு எல்லாரும் அவருக்குள்ளே செல்லும் போது தங்களுடைய வருமானங்கள் எல்லாம் குறைகிறது. தேவாலயத்துக்குள்ளே அவர் சென்று என்ன பண்ணாரு? இதனுடைய ஜெப வீடு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? கடற்கரையாக்கிட்டீங்களே சொல்லி விசனத்தோடு அந்த ஆலயத்தை சுத்தமாக்குகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யும் போது மக்களுக்குள்ளே பெரிய ஒரு புத்துணர்ச்சி. நம்ம ரட்சிப்பவர் வந்து விட்டார், நமக்கு மீட்க கொடுப்பவர் வந்து விட்டார், இவர் தான் வரப்போகின்ற ராஜா. ஆனால் இயேசுவை பின்பற்றுவோம். அவர் போதனை ரொம்ப நல்லா சிறப்பா இருந்தது. விதமான பலர் பின்பற்ற வந்தாங்க. ஆனால் இயேசு சொன்னாங்க, ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னே வரக்கூடாது. இந்த வார்த்தையை கேட்ட பலர் அவர் விட்டு போயிட்டாங்க. மட்டுமல்ல, நீங்க இந்த அற்புதங்கள் எல்லாம் சாப்பாடு போட்டதாக சாப்பாடு எல்லாம் போட்டு சாப்பிட்டீங்க, இதெல்லாம் பார்த்ததால என்ன கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதுக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க போறது மொத்தமாக ஆண்டவர் ஊழியத்தை நிறுத்தி விடுவதில்லை. தன்னை பின்பற்றக்கூடிய ஒரு சிறு கூட்டமானாலும் அவர்களுக்கு வரப்போகின்ற அந்த இறையரசை குறித்து தெளிவான போதனையை கொடுத்து கொண்டே அவர் பாடிக்கிறார். 3 வருஷம் காலங்கள் அன்புக்குள்ளே இதோட நிறைவாகத்தான் சிலுவையிலே அவர் தன்னை மதிப்பதற்கு தாமாகவே முன் வந்து ஒப்பு கொடுக்கிறார். அந்த இயேசுடைய உடலை பற்றி நாம் சற்று சிந்திக்கொண்டால், இனிமேல் படைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம சொன்ன பாம்படிக்கும் போது அசந்த கூட கிடைக்கும். ஒரு அசல் கூட இல்லாத படிக்க பேசணும். அதை கொண்டு
தலையை நசுக்கி கொஞ்சம் இன்னும் திரும்ப வராதுன்னு நினைப்போம். உள்ள போயிருந்தோம். ஆனா இயேசுநாதரும் அப்படி உடலுக்கு ரத்தமெல்லாம் சிந்தப்பட்டு அந்த முதல் பல அடிகளால் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் அவருடைய முகமெல்லாம் அந்த அணுகெல்லாம் போய் பிணமாகி அந்த பிணத்தை தான் கூட சிறு கந்தனை கொண்டு போயிட்டாங்க. நம்பிக்கை இல்லை, இதுவே அவர் வருவாய் பழச்சு வருவாங்க. சீசன் வந்தாலும் தங்கள் போயிட்டாங்க. ஆனால் 2 பெண்கள் என்ன பண்ணாங்க? 3ஆம் நாளுங்க இயேசுடைய கந்தலைக்கு சென்று இயேசுடைய உடலுக்கு அவர்கள் மருந்துகள் வைத்து அதை பக்குவப்படுத்துவதற்கு அங்கே சென்றார்கள். அங்கே சென்றது அந்த பிணத்திற்கு மருந்து பொருட்களை வைத்து கட்ட வேண்டும் சென்றாங்க. அங்கே சென்ற இடத்துல கண்ட காட்சி என்ன? கதவு கண்ணு புரட்டப்பட்டிருக்கிறது. அதுல தூக்கு இருக்கின்றார்கள். அவங்க எதற்கு வராங்கன்னு தெரியுது. வந்தவங்க சொல்லிட்டாரு, அது இங்க இல்லை, தான் சொன்னபடியே உயிர்த்திருந்தார். தான் சொன்னபடியே உயிர்த்திருந்தார். வார்த்தை நம்ப முடியுமா? இந்த ஒரே செய்தியை கேட்ட அந்த மரியாதை மற்ற மரியாதை என்ன செய்யறாங்க? இந்த செய்தியை கொண்டுட்டே போடுறாங்க. எங்க போறாங்க? சீசன் சொல்றது இயேசு பார்க்கல, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்க்கல, செய்தியை கொண்டு போடுறாங்க. அவங்க வர்றாங்க, வந்து கதவை பார்க்கறாங்க. கதவுக்கு எது இல்லை, அந்த உடம்பு இல்லை. உடல் விட்டாங்களே, அந்த உடல் அங்கே இல்லை. அங்கே திரும்ப சொல்லப்பட்டது, அவர் தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அது இங்க இல்லை. இப்படி ஒரு பயங்கரமான ஒரு அறிவிப்பை தூதர்களுக்கு சொன்ன போது இந்த செய்தியோடே ஓடிக்கொண்டு செல்கிறார்கள். நம்பளுக்குரிய எந்த ஒரு அத்தாட்சியும் கிடையாது. இயேசு அவிதமாக மரியாதை சந்திக்கிட்டார். உயிரோடு இருப்பவராக சந்திக்கிட்டார். உயிர்த்தெழுந்த உடலோடு அவர் சந்திக்கிட்டார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு முதலாக தன்னை உயிரோடு இருப்பவராக காட்சி கொடுப்பது யாருக்கு? மரியாதை. ஆண்டவரை நேசித்த மரியாதைக்கு இயேசு உயிரோடு இருந்தவராக காட்சி அளிக்கிறார். தன்னை காண்பிக்கிறார். மட்டுமில்லை, அந்த அம்மாவே முதல் கோடி நற்செய்தி அறிவிக்கின்றவராக சென்றார்கள். அன்புக்குள்ளே, இன்றைக்கும் நாம் இயேசுவை பற்றி செய்திகளை நாம் திருப்பலையில் வாயிலாக தான் நாம் அனுப்பியிருக்கிறோம். நாம் செய்தியை நம்ப வேண்டும். அந்த நம்பின செய்தியை என்ன செய்ய வேண்டும்? அந்த வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும். அந்த நம்பின செய்தி நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறது? நம் பாவங்களை மன்னித்து வைக்கிறது. நமக்கு புது வாழ்வை கொடுத்திருக்கின்றது. புது வாழ்வு கிறிஸ்தவ ஊழியர். ஒரு புது வாழ்வை இந்த உயிர்த்தெழுந்த நம்பிக்கை நமக்கு தந்திருக்கின்றது. அப்ப உயிர்த்தெழுந்த நம்பிக்கையை பெற்றிருக்கின்ற நாம், இயேசுவை சந்தித்த நாம், இயேசுவுக்கு நாம் சான்று பகர்வதாக நாம் வாழ வேண்டும். இதுதான் புது வாழ்க்கை. பேர்பட்ட அந்த பதம் இயேசுவை சந்தித்த அந்த மரியாள், இயேசுவை பார்த்த மரியாள் அந்த செய்தியை உள்வாங்கிக் கொண்டு இயேசுவை அனுபவிக்கிறவர்களாக அவர்கள் ஓடி செல்கிறார்கள். ஒரு மலை இயேசுநாதர் அந்த வீட்டில் வந்த ஆரம்ப கட்டத்தில் சீசன் எல்லாருக்கும் தன்னை வெளிப்படும். அன்றைக்கு தோமாக இல்லை. மத்தேயு யோவான் சுவிசேஷம்
20ஆம் அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். 24ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரைக்கும் அந்த பகுதியை நாம் கொடுத்துருக்கோம். தோமா அன்றைக்கு அங்க இல்லை. ஆனா சீஷர்கள் என்ன செய்தாங்க? இயேசுவை எங்க பார்த்தாங்க? நம்ம ஆலயம் இருக்குது. ஆலயத்தினுடைய கதவு கூட்டப்பட்ட பிறகு நாம எல்லாம் சுத்ததான் இருப்போம். கதவு திறந்தாதான் உள்ள வர முடியும். இப்படிப்பட்ட ஒரு அறையில அந்த 11 சீசனும் 10 சீசர்கள் கூடியிருக்காங்க. அந்த 10 சீடர்களுக்கும் இயேசுநாதர் செய்தார்கள். அந்த கூட்டின் அறைக்குள்ள அந்த உயிரோடு நின்று அவருக்கு காட்சி கொடுத்தார். அவரை பார்த்தவர்கள் உள்ளத்திலே இல்லையில்லாத மகிழ்ச்சி உண்டாகிறதுக்கு தங்களுடைய ஆண்டவர் இறந்துவிட்டார்னு சொல்லி நினைச்சாங்க. தங்களுடைய ராஜா இறந்து போதான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. நம்பினாங்க. கத்தரைக்குள் வச்சாங்கன்னு நினைச்சாங்க. அந்த உயிரோடு எழுந்த இயேசுநாதர் இப்பொழுது சீசலுக்கு அந்த அறை வீட்டுக்குள்ள காட்சி கொடுக்கின்றார். இதுதான் உயிர்த்து வந்த சரீரத்தினுடைய ஒரு சிறப்பு. இந்த உடல்ல கதவை திறக்காம நாங்கள வர முடியாது. இந்த சதை உள்ள உடல்ல இந்த கதவை திறக்காம உள்ள வர முடியாது. ஆனால் உயிர்த்து வந்த சரீரம் அது இந்த வம்சத்தோட சரீரம் கிடையாது. அது ஆவிக்குரிய சரீரம். அது ஆவிக்குரிய சரீரம். அந்த ஆவிக்குரிய சரீரம் அந்த கூட்டின் அறைக்குள்ளாக வந்து நிற்கிறார். ஆவிக்குரிய சரீரத்தோடு இயேசுவின் தன்மை உயிரோடு இருப்பவராக காட்சி கொடுத்தார். இந்த 10 பேர் நம்பிக்கிட்டாங்க. அவர் பார்த்தாலே நம்பிக்கிட்டாங்க. ஆனா அவர் போன பிற்பாடு தோமாவை சந்திக்க தோமான்னு சொல்றாங்க, நாங்க இன்னைக்கு இயேசுநாதரை நாங்க எல்லாரும் பார்த்தோம். அறைக்குள்ள நாங்கெல்லாம் பயந்து போய் அறைக்குள்ள கூட்டிட்டு இருந்தோம். அவர் எங்களுக்கு முன்பதாக வந்து உயிரோடு காட்சி கொடுத்தார் என்பதை விளக்கமாக சொல்லியிருந்தார். அந்த செய்தியை நம்பவே இல்லை. நான் சொல்ல பற்றி சொல்லுவாங்க, அவர் சந்தேகவாதி பண்ணாரு. நானும் நீங்களும் அப்படிதான் இருக்கேன். ஒரு காரியத்தை தெளிவாக நமக்கு தெரியாமல் நாம் அதை நம்பணுன்ற அவசியம் கிடையாது. திருக்குறள் ஒரு வாக்கியம் உண்டு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுதான் பிரசங்கம் பண்றாங்க, கதையை சொல்லிட்டு போயிருந்தாங்க. சொல்றது நம்பி விட்டோம்னா கத்தர் கொடுக்கின்ற வசனத்துல அது சொன்ன செய்தி இருக்கான்றதை நம்ம செய்யணும். அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சொன்னதெல்லாம் கேட்டு நாம் வாழ ஆரம்பிச்சோம்னா நம் சபையோட போயிருக்கும். வேத புத்தகம் இருக்கும் என்றால் நம்புவோம். நம்பணும் என்றால் நாம் சபையை விட்டு சபையை நம்ம போக மாட்டோம். ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது கணவன் மனைவியும் ஒருத்தர் நம்புகின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த குடும்ப வாழ்வே இருக்கிறது. என்ன அப்படிதானே? அந்த நம்பிக்கைக்குள்ளாக இன்னொருத்தர் வர முடியாது. ஒரு பெண்ணும் ஆணும் வர முடியாது. ஆமா வர முடியுமா? அந்த நம்பிக்கை வாழ்க்கைக்குள்ளாக இன்னொருவர் வரவே முடியாது. இன்னொருவர் வருவார் என்றால் ஒரு கள்ளக்காரர், தப்ப போயிடும், ரொம்ப அக்கிரமம் போயிடும். இதே பொறுத்தான் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உணர்வு எங்கே ஆரம்பிக்கின்றது? இந்த உயிர்த்தெழுதலில் ஆரம்பிக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் ஆரம்பிக்கின்றது. இந்த நம்பிக்கையை நாம் திறந்தோறும் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். அதில் பலமாக இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கையை நாம் பிறருக்கு மகிழ்ச்சியோடு எடுத்து செல்ல வேண்டும். இந்த உயிர்த்தெழுந்த வாழ்வு நமக்கு நம்முடைய வாழ்வாக அமைய வேண்டும். ஒரு முறை என்ன கேட்டார், இயேசு நிறுத்தம் ஜெயம் சொல்லுங்களா, எப்படி இருக்கிறது? ஆமா, இயேசு நிறுத்தம் ஜெயம். எப்படி ஜெயம்? எப்படி இந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தையாக மாறிவிட்டது?
எப்படி திருமலை நமக்கு உயிரோட ஒரு வசனங்களாக மாறிவிட்டது. இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். அவர் எங்கு வாழும் ஆண்டவர், எங்கு வாழும் ஆண்டவர். எல்லா இடங்களிலும் அவருடைய கண்கள் பார்வையிடுகிறது. அவருடைய பார்வைக்கு எட்டாத ஒரு இடமே கிடையாது. இருளானாலும் பகலானாலும் அவருக்கு பார்வை உட்பட்டார். தூரமானாலும் சமீபமானாலும் அவருக்கு எல்லாம் ஒன்றுதான். எங்கு நிறைந்திருக்கும் கடவுள் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவிய கடவுள் ஆவியா இருக்கிறது வசனம் படிச்சோம். தப்பி படிச்சீங்களா? தேவன் ஆவியா இருக்கார் அப்படின்னு அர்த்தம் என்னது? கடவுளுக்கு உருவம் இல்லை, கடவுளுக்கு சிலை வைக்க முடியாது, கடவுளுக்கு ஓவியத்தை இருந்து வைக்க முடியாது. அது வீட்டில் வச்சிருப்பாங்க. ஒரு படத்தை வச்சுட்டு நேசிப்பாங்க. ஒரு முறை ஒழுங்கா இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் பரிசு கொடுப்பதற்காக போட்டோ வாங்கிட்டு போயிருந்தாரு. அவர் புத்தகம் சபையை சேர்ந்தார். அதை பார்த்துட்டு ஐயா இது யார் கேட்டார். அப்ப பரிசு கொடுத்தவர் பேசினார். பாத்தீங்களா படத்துல இருக்கிற மாதிரி பேசினா இருந்தாரா? படத்துல இருக்கிற மாதிரி பேசினா இருந்தாரா? ஒரு ஒளிவட்டம் இருந்தாரா? இல்ல. அப்ப எப்படி நீங்க இந்த இதுதான் பேசணும் சொல்லி படம் வச்சுக்கீங்க? படம் வரைய முடியுமா? சிலை வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்ப இன்னொன்னு கேட்டார், அப்ப பேசுறது தம்பியா இருக்குமான்னு கேட்டார். அன்புக்கு நாம் இயேசுவுக்கு ஒரு படத்தை வைக்க முடியாது, ஒரு சிலை வைக்க முடியாது. கடவுள் உருவமற்றவர், எங்கும் வியாபித்திருக்கிறார். எல்லா இடங்களிலும் தம்மை தேடுவதற்கு அவர் தென்படுகிறார். நம்ம சிறு கூட்டமாக இந்த இடத்துல பேசினாலும் நோக்கி நாம் அங்காடினாலும் அவர் நம்மத்தில அவர் தூய ஆகிறாக இவ்வளவு ஆகுகிறார். நம் உள்ளங்களுக்குள்ளாக அவர் இருக்கிறார். ஒவ்வொருவரையும் எழுப்பி விடுகிறார். நம் உணர்வுகளாக சொல்கின்ற வார்த்தைகளை நல்லா வாங்கி கொடுங்க, மனசுக்கு வாங்கிக்க. மறந்துடாத கடவுளுடைய வார்த்தையை, மறந்துடாத துன்பம் வரும்போது கடவுளுடைய வார்த்தையை மறந்துடாத. கடவுளுடைய நாமத்தை உச்சரிங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் உச்சரிங்கள். அதை சொல்லும் போது நம்மை விட்டு எல்லா இருளும் அகன்று விடும், பயம் நம்மை விட்டு நீங்கி விடும், நமக்குள்ளே தைரியம் வரும், நமக்குள்ளே அன்பு வளரும், பகை குறைந்துவிடும், மன்னிக்கின்ற சிறந்த தன்மை நமக்குள்ளே வந்துவிடும். சண்டை வரத்தான் செய்யறாங்க, கருத்து பேச்சு வரத்தான் செய்யணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு வார்த்தையை கடினமா பேசியிருக்கோம், பேசிட்டு அப்புறம் மனசுக்கு வந்துடுவாங்க. நான் பேசிருக்கேன், அகமையாக பேசிக்க கூடாது, வார்த்தையை சொல்லிக்க கூடாது என்று மனசுக்கு தான் இருக்கேன். துன்பமாக அவருக்கு இல்லையா? அதுதான் இருக்கேன். அப்படி ஒரு மன்னிப்பு. நான் தெரியாம ஏதோ பேசிட்டேன், மன்னிச்சிருக்கேன், அந்த உறவை நாம் கற்றெடுப்போம் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு சொல் அந்த குடும்பத்திற்குள்ளே ஒரு அமைதியை ஏற்படுத்துகிறார். அந்த ஒரு சொல் அன்பை வேண்டுமாக பரிமாறிக்கொள்வதற்கு இடம் கிடைக்கின்றது. மறக்க மாட்டேன்னு சொன்னேன், மனசுல நமக்கு நன்மை இல்லை, அவங்களுக்கு நன்மை. அவன் இயேசுவாக எதிர்பார்த்தார், அதை மன்னித்து மறந்து விட இருப்பதாக. ஆக பரிசுத்தாவியை பெறுகின்ற நான் மன்னிப்பதிலே முந்திக் கொள்ள வேண்டும், அன்பு செலுத்துவதிலே நாம் முந்திக் கொள்ள வேண்டும், அன்பை பரிமாறுவதிலே நாம் முந்திக் கொள்ள வேண்டும். இதைதான் திருச்சபை கற்றுக் கொடுக்கின்றேன். அவ இப்படி உண்மைக்குள்ளாக சத்தியத்திற்குள்ளாக நாம் வளரும் போது நாம் நிச்சயமாகவே நம்ம நம்பிக்கையை பிறருக்கு எடுத்து செல்ல முடியும். மன்னிக்க முடியாத குடும்பத்தில் மட்டுமாக
எத்தனையோ நஷ்டங்கள் நமக்கு வருது. நமக்கு மட்டும் இல்ல, குடும்பங்களுக்கு, திருச்சபைக்கு மட்டும் இல்ல, சமுதாயத்திற்கு அப்படிதானுங்க. அப்போ இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் அந்த வாழ்க்கையில் நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கும் போது இப்பேற்பட்ட நல்ல சிந்தைகள் உள்ளங்களிலே உருவாக வேண்டும். தோமா அதுக்கு பிற்பாடு இன்னொரு அடுத்த முறையில் இருக்கும் போது இயேசுநாதர் அங்கே அறை கூட்டியிருக்கிறது. அங்கே சில காட்சி கொடுக்கிறார். 22 தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவனே, என் தேவனே, என் தான். கதவை கூட்டியிருக்கிறவர் இயேசு உயிர்த்தவராக உயிர்த்தெழுந்த அந்த சங்கத்தோடு அவனுக்கு காட்சி கொடுக்கிறார். தோமாவை நீங்க பார்ப்பாங்க, அவன் வெள்ளம் நீட்டி என்ன பண்ண இந்த கையில அவன் வெள்ளம் போட்டுப்பாங்க, அவன் கையை நீட்டி நாள் குத்துனாங்களே அங்க போட்டுப்பாங்க, அவன் கையை நீட்டி காலில் மாமியார் அடித்தாங்களே அங்க போட்டுப்பாங்க. அவன் என்ன சொல்றான்? உணர்ச்சி வைக்கவனாக இப்படி இயேசுவை நான் நம்பாத இருக்கிறேன் என்று உணர்ச்சி பெருக்கவனாக சொல்றான். என் ஆண்டவரே, என் கடவுளே சொல்றான். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். இந்த வார்த்தையை தடிக்கலாம் அடிக்கிறான். அன்புக்குள்ளே இன்றைக்கு என்னுடைய சோதனை இருந்தான். ஆண்டவரை நாம் ஆண்டவராக வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் அறிக்கைப்படுவதிலே நாம் தயங்கி விடுகின்றோம், பின்தங்கி விடுகின்றோம். என்ன வருமோ என்ன வருமோ, நாம இயேசுநாதர் பேரை சொன்ன என்ன வருமோ, என்ன வரும்? பிசாசு ஓடி விடுவார். துன்பங்கள் நம்மை விட்டு ஓடிவிடும், வியாதி நம்மை விட்டு ஓடிவிடும். உயிர்காக ஒரு போராட்டமா இருக்கலாம். கர்த்தர் மீண்டும் நமக்கு உயிரை தருவார். கர்த்தர் ஆண்டவர்கள் எல்லாமே கூடும் என்பதை நாம் இங்கே உறுதிப்பட வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரிசுத்தாவியாக நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆற்றல் எனக்குள்ளாக தங்கி இருக்கின்றது. ஆகவே இந்த போராட்டத்திலே நாம் பின்வாங்க முடியாது. இந்த துன்பத்திலே இயேசுவை நாம் என்ன செய்ய முடியாது, மறுதளிக்க முடியாது. எனக்காக மறைத்து பாவங்களை மன்னித்து எனக்கு வாழ்வு தந்தவர். இவ்விதமாக நமக்குள்ளே ஒரு வைராக்கியம் நிறைந்த ஒரு நம்பிக்கை வெளிப்பட வேண்டும். அதை தான் பார்க்கணும். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். அர்த்தம் சொன்னா அந்த காலகட்டம் மிகவும் ஒரு நெருக்கடியான காலகட்டம். ரோம் அரசாங்கத்திலே ரோமருக்கு தலைவருக்கு அந்த மன்னர் தன்னைத்தான் எல்லா மக்களும் கடவுள் என்று சொல்ல வேண்டும், தன்னைத்தான் எல்லாரும் ஆண்டவர் சொல்ல வேண்டும் என்று நாடு முழுவதும் அறிக்கப்பட்டிருக்கிறார். இந்த கட்டளையை யாரும் மீற முடியாது. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன், இந்த தோமா, அவரை மனிதனை அந்த வார்த்தையை சொல்வதற்கு விரும்பவே இல்லை. தத்துவனை, அந்த மன்னனை, அந்த ராயனை ஆண்டவரோ கடவுள் சொல்வதற்கோ விரும்பவில்லை. கிறிஸ்தவர்கள் அதை விரும்பவில்லை. தோமா அதை என்ன செய்தார்? ஆணித்தரமா சொன்னார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். இன்றைக்கு நமக்கு இந்த இடத்துல ரொம்ப ஆழமான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தான் ஆண்டவர். அங்க அந்த ஆண்டவர் சொல்றாங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இவர் மரணத்தை வென்றெடுத்தவர், சாத்தானை தோற்கடித்தவர், தன் ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை அழித்தவர். மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்ம பாவங்களை அவர் மன்னித்து மறந்தவர். அப்படிப்பட்ட ஒரு இறைவனை நாம் நமக்கு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோம் என்றால் அதுதான் வாழ்வு, அதுதான் புது வாழ்வு, அதுதான் நம்பிக்கை வாழ்வு. இந்த நம்பிக்கைக்காகத்தான் பலர் தங்களுடைய வாழ்வை இழந்தார்கள்.
அந்த இந்த நம்பிக்கை செய்திக்குள்ளாக நாம் உறுதிப்படுத்திக் நான் ரெண்டு பேரை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தன்னுடைய வாழ்விலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை சார்ந்து வாழ்ந்து கொண்ட தோமா மட்டுமல்ல, இதுக்கு பிற்பாடு உயிர்ப்புக்கு சான்றாக இருந்த ஒருவர் சவுல். இதை நீங்க அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது நீங்கள் அந்த சவுலுடைய வாழ்க்கையை பற்றி படிக்க முடியும். சவுல் கிறிஸ்தவரை துன்பப்படுத்துவதற்காக உரிய ஆவணங்களை தன்னுடைய அதிகாரத்தில் பெற்றுக்கொண்டு தமஸ்குக்கு நேராக அறிவிக்கிறார்கள். அவர் பயணிக்கிறார். அவ்வளவாக பயணிக்கும் போது எந்த நினைப்பு, அங்கே கிறிஸ்துவரையும் அடித்து பின்பற்றி கட்டி அவங்க கொண்டு வந்தாங்க எங்க இஸ்லாம் என்று அந்த ஒரு மக்களை போயிட்டு இருக்காரு. அந்த மக்களை போயிட்டு இருக்கும்போது எந்த நடந்துச்சு? சடுதியாக சந்திக்கப்பட்டார். அந்த சந்திப்பையில விழுந்த அவர் என்ன செய்யறாரு? ஆண்டவரே நீர் யார்? அங்க என்ன பதில்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். யாரை துன்பப்படுத்த போறேன்? திருச்சபையை துன்பப்படுத்தணும். ஆண்டவரை நம்பி வாழ்கிற மக்களை துன்பப்படுத்துவது என்னை துன்பப்படுத்துவதற்கு சமமா? அதான் சொன்னாங்க. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆண்டவரை நாம் என்ன செய்யணும் சொல்லும். அது என்ன விருப்பம் கேட்கிறேன். அந்த விருப்பத்தின் வார்த்தையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு உனக்கு இனிமேல் சொல்லப்படுறதுக்கு போக சொல்லி அனுப்பிடுகிறார். அதே போன்று பேதுரு என்ன செய்தார்? தன்னுடைய பழைய தொழிலுக்கு போகணும்னு சொல்லி கேட்கிறாங்க. தன்னோட 7 பேரை கூட்டிக்கிட்டு மீன் பிடிப்பதற்காக போயிருந்தார். கடல் ராத்திரி பொழுதும் அவங்க என்ன சொன்னாங்க? அங்கே பார்த்தாங்க. ஒரு மீன் சிக்கல் வெறும் வலையோட திரும்ப தலையில் கரைக்கு இருக்காங்க. இயேசுநாதர் தலையிலே கடல ஓடாது இவங்களை பார்த்துட்டார். ஒண்ணுமே இல்லை, பகல்லாம் தொங்கி போயிருக்குது, சாப்பாடு வர வழி இல்லை. ஒரே வார்த்தை சொல்றாரு, வலையை உங்க படகுக்கு வலது பக்கம் போடுங்க, வலையை வலது பக்கம் போடுங்க. வலது பக்கமா வார்த்தையை போட்டாங்க. இப்பவே தெரிஞ்சு போச்சு. மீன் சிக்கிச்சது. அங்க கூட இருந்தது இயேசுக்கு அன்பான சீசனாக இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் கர்த்தர். இந்த வார்த்தையை கேட்ட பேதுரு என்ன செய்யறாரு? உடனே படகு ஜம்ப் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இவங்க நேரம் சொல்லிருக்காங்க. இவங்க அர்த்தம் பேசினாங்க. அதுக்கு பாடம் அவங்க மலையில இழுத்தது போது 150 பெரிய மீன் வந்ததாக குறிப்பிட்டாங்க. மலைக்கு 20 மீன்களும் கிடைத்திருக்கிறாங்க. அந்த பொருளே கலைக்கு வந்த அவங்களுக்கு இயேசுநாதர் நல்ல பிரேக்ஃபாஸ்ட் வச்சிருக்காரு. என்ன பிரேக்ஃபாஸ்ட்? அப்பவும் மீன் சாப்பிட்டு சொல்லி கொடுத்துருக்காரு. பேதுருவை பார்த்து கேட்டார், பேதுருவே யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்கிட்ட அன்பா இருக்கான்னு கேட்டார். ஆமா அப்ப நீ ஆட்கள் இருப்பாயாக. திரும்ப கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ எல்லாரும் அன்பா இருக்கன்னு கேட்டார். ஆமா திரும்பவும் திரும்ப கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இதை கேட்டதும் பேருக்கு என்னாச்சு? மனசுல நொந்து நூலாகிடும். நொந்து நூலாகி அது எனக்கு மறைவான ஒன்றுமே இல்லை. என்ன எல்லாரும் முழுமையாக அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு நம்ம எல்லாம் சொல்ல முடியுமா? நாட்டில் என்னை முழுமையாக அறிந்திருக்கிறேன். என் விசுவாசம் குறைவு, நம்பிக்கையை குறைவுள்ளதா, நான் பலகீனமான எனக்கு உதவி செய்யும் நான் கேட்போம். நிச்சயமாக உதவி செய்ய வந்தவர் நமக்கு உதவி செய்யும். இந்த வீட்டில் வந்த நாட்களை நாம் அனுசரிக்கும் போது
நம்முடைய வாழ்க்கையிலே புதிய புதிய எண்ணங்கள் உருவாக வேண்டும். புதிய புதிய நம்பிக்கைகள் நமக்குள்ளே இயேசுவை பற்றி நம்பிக்கை வர வேண்டும். இந்த வேத வாக்கியங்களை உருவாக்கி கொண்டு நாம் இந்த வேத வாக்கியங்களை பிறருக்குள்ளே விதைப்பதற்கு, அதை கொண்டு செல்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த அழைப்பை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது பேதுருவை போல உலகத்திற்குள்ளே சென்று நாம் நற்செய்தியை அறிவிப்பதாக நாம் பயன்படுத்தப்படுவோம். மூன்று பேரை சொல்றேன் இல்லையா? தோமா, சவுல், பேதுரு. மூன்று பேரும் இயேசுவுக்காக தங்களை முழுமையாக தியாகம் செய்து அவர்கள் இரத்த சாட்சிகளாக மறித்தார்கள். அன்புக்குள்ளே இயேசுடைய வசனத்தை விதைக்கும் போது, இயேசுவை சொல்லும் போது அங்கே நமக்கு வரக்கூடிய சாதகமான சூழ்நிலைகள் உண்டு, நமக்கு சாதகம் இல்லாத காரியங்களும் உருவாகும் உண்டு. ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், சாவை மேற்கொண்டவர், சாத்தாவை வென்றவர், வரப்போகின்ற அரசன், பூமிக்கு வருவன் சொல்லிட்டு போனவர் மீண்டும் வருவார். இந்த நம்பிக்கையில் தான் நாம் ஒவ்வொரு நிமிஷத்திலும் நாம் இயங்கி வருகிறோம். இந்த நம்பிக்கையில நாம் தொடர்ந்து வளரணும். கர்த்தர் ஒரு சிறிய சபையா இருந்தாலும் நம்மை கொண்டு பல கிராமங்களை சந்திப்பதற்கு அவர் திட்டமிட்டார். அந்த திட்டத்தில் நாம் இணைத்துக் கொள்ளும் போது கர்த்தர் உங்களையும் என்னையும் தமது வல்லமை மிகுந்த ஊழியக்காரனாக பயன்படுத்துவார். தம்பி கொள்ளதான் பயன்படுத்துவார். விடப்பட்டார். ஆகவே இந்த உண்மையை உடனே ஏற்றுக்கொள்வோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரையே ஆண்டவர் அறிவிப்போம். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரையே கடவுளுக்கு அறிக்கை பண்ணுவோம். அமிதமாக செய்வதை தான் கர்த்தர் விரும்புகின்றார். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் உண்டாகின்ற நம்பிக்கையை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு சிறந்த காரியங்களை தங்களால் சேர்த்து தந்து சபை இன்னும் எடுப்பதிலேயே அநேகர் உயிர்மீழ்ச்சி அடைந்த சபையிலே கர்த்தர் ஆராதனை கொண்டு நடந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தருக்கு ஆரோக்கியமானதாக அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள்.